வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 2026ங்க. சரிங்களா? இன்னும் ஒன்று நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டுங்க பேப்பர். ஸோ ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம் பார்க்கலாம். டேஷ் பலன் என்றால் உடனடி பலன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனடியாக பலன்னா பிரதிபலன்னா நம்ம செஞ்சதை திரும்பி வரதான் பிரதிபலன். உடனடி பலன் அப்படின்னா கைமேல் பலன் சொல்லலாம். ஸோ பதில் என்ன? கை மேல். இந்த கை மேலே உடனே பலன். ஸோ கை மேல் பலன் அப்படின்னா உடனடி பலன். நீ செஞ்ச தவறுக்கு உன்னை பார்த்து டேஷ் இருக்கும். நீ செஞ்ச தப்புக்கு ஒரே உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். கை கொட்டி கை தட்டி தட்டி சிரிக்காங்கல்ல, கேளிக்கு நக்கல் அடிச்சிருப்பாங்கல்ல, அதான் கை கொட்டி. சரி, இங்கே 7 இடமிருந்து வலம் பார்க்கலாம். டீல ஆன்சர். ஒருவன் டேஷ் கொடுத்து விட்டான் என்றால் பேச்சு வழக்கில் கூறினால் அவன் ஏமாற்றி தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத அவன் டிமிக்கி கொடுத்துட்டான்னு சொல்லலாம். டிமிக்கி. சரிங்க, 6 மேலேருந்து கீழே பார்க்கலாம். 2வது எழுத்து இக்கு. டேஷ் வியூகத்தில் சிக்கிய அபிமன்யு சிக்கிக்கொண்ட அபிமன்யு போல அவன் தவித்தான். அபிமன்யு அர்ஜுனன் சன்னு ஆக்சுவலாக. இவன் மகாபாரதத்தில் சக்க வியூகத்தில் மாட்டிக்கிட்டார். எங்கே? சக்க வியூகத்தில். சக்க வியூகம் அப்படின்னா துரோணாச்சாரியா ஏற்படுத்தினது. 7 அடுக்கு இருக்குமா இந்த மாதிரி சக்க மாதிரி 7 சக்கல் அப்படி சுழலாட்டம் இருக்கும். இந்த சுழலில் மாட்டிக்கிட்டாப்புல. இதுக்கு உள்ள அந்த சக்கரத்துக்குள்ளே உள்ள என்ட்ராவுக்குள்ளே வழி அவங்க அப்பாட்ட கதவுல இருக்கையிலே வயிற்றுக்குள்ள இருக்கையிலே கற்றுக்கிட்டாரு. வெளியில் போகக்கூடிய வழியை கற்றுக்கல. சரி, 11 இடமிருந்து வலம் என்ன? பக்க பலம். இதுக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போமா? 12 மேலேருந்து கீழே என்ன? 2 மடங்கு ஹைட்ரஜன் 1 மடங்கு ஆக்சிஜன் என்று அமைந்த திரவம். 2 மடங்கு ஆக்சிஜன் H2, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இதை என்னென்னு சொல்லுவாங்க? நீர்னு சொல்லலாம், தண்ணி. ஸோ தண்ணீர் அதான் பதில். H2. சரிங்க, 11 பார்க்கலாம். இடமிருந்து வலம் பக்கப்பலம். இப்போ 2 ஹிண்ட் வந்துடுச்சு. இந்த பக்கபலம்னா துணையாக இருக்கிறது, ஒத்துழைப்பு கொடுக்குறது, ஊக்கம் கொடுக்கலாம், இல்லைன்னா என்னது ஆதரவு, சப்போர்ட், பக்கபலம் அப்படிங்கிறதுக்கு. சரிங்க, 17 இடமிருந்து வலம். 2வது எழுத்து இதில் முடிஞ்சிருக்குங்க. சில்லறை. அது மேலேருந்து கேளுங்க. மலை முகில். மலை முகில் 2வது எழுத்து இதுன்னு வருது. மலையை கார்னு சொல்லலாம். முகில்னா நம்மளுக்கு தெரியும், மேகம். மலை முகில்னா மேகம் தான் சொல்கிறாங்க. மலைன்னா கார் மேகம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மலைக்கு கார்னு எழுதியிருக்கோம், முகிலுக்கு மேகம். 17 மேலேருந்து கீழே என்ன? சில்லறை, காயின்ஸ், காசு. 16 மேலேருந்து கீழே பகுதி, 1 பார்ட் ஆஃப் இது. பகுதி, பார்ட், ஒரு பாகம். சரி, இந்த சைடு அந்த ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணி வந்துட்டோம். நம்ம அடுத்த ஹிண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கேருந்து பார்ப்போம். 4
12 அங்குலங்கள் கொண்டது ஒரு அடி. 12 இன்ச்சு அப்படின்னா என்னது? ஒரு அடி, ஒரு ஃபீட். 12 inches is equal to 1 feet. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? திருமணம் டேஷ் அச்சாகி வந்துவிட்டது. திருமணம் பத்திரிகை அச்சாகி வந்துவிட்டதுன்னு சொல்லுவோம். திருமண அழைப்புதல். ஸோ திருமண அழைப்பிதழ். பத்திரிக்கை அச்சாகி வந்து விட்டது. ஓகே. ஸோ 9 இடம் வந்து வளம் என்ன? பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் உருவான படம். கமலும் ஸ்ரீதேவியும் நடித்தாங்க 1982. கரெக்டாக தாங்க வருஷம் சொல்கிறேன். இந்த தடவை நாங்கள் செக் பண்ணிகிட்டே அப்டேட் பண்ணுறேன். 3ஆம் பிறை. பூங்காச்சு புனித. ஓகே, சாங்லாம் வேண்டாம், விட்டுருங்க. பூங்காச்சு புதிதானது சாங்ஸ். ஓகே ஓகே. ஸோ 5 இடம் வந்து வளம் பாருங்க. கடைசி இடத்துல லை. நீங்கள் சாங்குன்னொன்னா அவங்களும் சாங் கொடுத்துட்டாங்க. டேஷ் மீட்டுகிறாய் அதில் 1000 வண்ணம் கூட்டுகிறாய். முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை. இந்த பாட்டாவோட ஆரம்பிக்கும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய். ஆனந்த யாழை. ஆக்சுவலாக நான் முத்துக்குமாரோடைய லைனில் ராம் பார்த்த சாரதி வந்து பாடின பாட்டு ஆனந்த யாழை மீட்டுக்காய். தங்க மீன்கள் படத்தில் அந்த பாட்டு. தங்க பச்சான் நடிச்சிருப்பார். சரியான சாங்குங்க. பெண்கு ஆமாம். 2 மேலேருந்து கீழே. குரங்கிடம் வந்து ஒப்பிடும்போது நம்மிடம் உள்ளது. நம்மிடம் என்ன இருக்கும்? 2ஆம் எழுத்து என்ன சொல்லி நான் வந்துக்கு அப்படின்னா நம்மகிட்ட மனசு, மனம். இங்கே 3 சொல்லி என்ன வந்துன்னா குணம் சொல்லலாம். ஓகே. 3 மேலேருந்து கீழே. வித்தியாசம் கிடையாது. இதுக்கு வேறு ஹிண்ட்டு கிடைக்கான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம். போனா 2 எழுத்து. செல்னு சொல்லலாம். இந்த வேர்டு கரெக்டாங்க செக் பண்ணுறதுக்கு. செல்லுன்னா சென்றுவாங்கிறதுக்கு தான் செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ மேலேருந்து கீழே சேல ஆரம்பிச்சுக்கு. இது கரெக்டானு பார்ப்போம். இந்த சேங்கிறது 8. பாரதியாரின் மனைவி. பாரதியாரோட மனைவியார் செல்லம்மா. இவங்களுக்கு 15 வயசு கையிலே பாரதியார் வந்து கல்யாணம் கட்டிட்டாங்க. செல்லம்மா. அப்போ சே கரெக்டு தாங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? ஆமாம் என்பதன் எதிர் சொல். எஸ்னா ஆப்போசிட் நோ தான். நோன்னா இல்லை. மூணு வித்தியாசம் கிடையாதுன்னா பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. வேறு என்ன சொல்லுவாங்க? தக்கு இல்லுக்கு லையுக்கு பேதம் இல்லைன்னு சொல்லலாம். ஜாதி இல்லை பேதம் இல்லைன்னு சொல்லி இது லைன் உண்டு. ஸோ பதில் என்ன? பேதம் இல்லை. ஜாதி இல்லை பேதம் இல்லைன்னா ஜாதியும் கிடையாது வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. இங்கே அடுத்த ஹிண்ட் வந்துக்குது. 13 இடமிருந்து வளம். நடு எழுத்து இல்லுங்க. டேஷ் இகழ்ச்சி என்கிற ஔவையார். ஆத்திச்சூடிங்க. இது மேலேருந்து கீழே உள்ளதுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சிங்கிறது ஆத்திச்சூடியில் உள்ளதுங்க. அதன் செய்யும் 60 சின்னம்லாம் படிச்சுக்கோங்களா. அதில் மாதிரி ஏற்பது இகழ்ச்சி. அடுத்தவங்ககிட்ட வந்து யாசகம்
இல்லை அடுத்தவங்கள்ட்ட வந்து வாங்க வந்து பெரிய தப்பு அப்படிங்கிறது மீனிங். 18 இடமிருந்து வளம். டேஷ் மியாண்டால் காடு கொள்ளாது, சாதி மியாண்டால் காடு கொள்ளாது. அமைதியாக இருக்கணும், சீண்டுனா தாங்கவே முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. 18 மேலேருந்து கேளுங்க. பசுமாட்டிலிருந்து வெளியே இது கிராம வீடுகளை மெழுக வைக்கிறது. கிராம வீட்டில் வந்து பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய என்னது சாணம். இங்கே வந்து 2 எழுத்து தான் இருக்குது. ஸோ சாணி வந்து எல்லா வீட்லேயும் மொழிகி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 19 இடமிருந்து விழாம். அதெல்லாம் காலமாகிடுச்சுங்க. சணலில் உருவான சாக்குப்பை, கோணிப்பை, கோணி. ஸோ கோணிப்பையில் கோணி மட்டும் சொல்கிறேன். சரி, 13 இடமிருந்து வளம் என்ன? வறுமை, ஏழ்மை. வறுமைன்னா ஏழ்மையாக இருக்காங்க. சரிங்க, மேலே வந்து கீழே. 14 காது இருள். இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 20 இடமிருந்து வளம் என்ன? பள்ளம் அல்ல, பள்ளம் கிடையாது. அப்படின்னா அதை வந்து மேடுன்னு சொல்லலாம். ஸோ இருள் அப்படின்னா ரொம்ப அடர்ந்த இருள். அங்கே மயில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மையிருள் அப்படிங்கிறது கரெக்டு. மை ஈ ட்ரூ இல். ஆனால் அங்கே இன்னொரு எழுத்த 2 அது. ஸோ மை இருட்டு அப்படின்னா ரொம்ப அடர்ந்த இருட்டு, டார்க் நைட். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்ஸ். உங்களுக்காக ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க இல்லை ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். உப்பு கடலை எங்கேருந்து தயாரிக்காங்க மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் எதுலேருந்து உப்பு கடலை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க. எனக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம், செக் பண்ணிக்கோங்க.